ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரக்கோணத்தில் இருக்கிற பல்லூர் வராகியம்மன் கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். நான் எப்போயுமே வந்துட்டு வளர்பிறை பஞ்சமிக்கு போகிறது தான் வழக்கம். ஸோ ஒரு 6 மாதமாகவே போயிட்டுருக்கேங்க. 7வது மாதம் போக முடியல. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் வளர்பிறை பஞ்சமியில் தான் போயிருந்தேன். நான் அம்மாவை போய் பார்த்துட்டு வந்திருந்தேன். ஸோ அதனால் சரி மாதம் மாதம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சேன். கடைசி பார்த்தா 7வது மாதம் போக முடியல. ஸோ இருந்துட்டு போட்டோம், நம்ம ஆடி மாதத்தில் வர தேய்பிறை பஞ்சமிக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான், என் அண்ணி, அண்ணா எல்லோரும் கிளம்பிட்டோம். போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீரியல் லைட்டுங்க. அந்த ஊரில் வந்துட்டு அந்த ஊரில் திருவிழாவாம், 10 நாள் திருவிழாவாம். அந்த ஆடி மாதம் வந்துட்டு தேரோட்டம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஊர் ஃபுல்லாகவுமே சீரியல் லைட்டுங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குல்ல. நான் நினச்சி கூட பார்க்கல இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. அது என்னவோ தெரில, எனக்கு வந்துட்டு மாதத்தில் ஒரு தடவை வந்து அம்மாவை பார்த்துட்டு வந்துட்டேன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அங்கே போனீங்கன்னா அப்படியே குட்டியோண்டு அழகாக இருப்பாங்கங்க. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அம்மாவை, அந்தளவுக்கு இருக்கும். நான் போயிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்துட்டு உத்திரகோசமங்கை, நீங்கள் வராகியம்மன் கும்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. பரமக்குடிக்கிட்ட உத்திரகோசமங்கைன்னு சொல்லிட்டு சுயம்புவாகவே வராகியம்மன் வந்து உருவம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ரொம்ப செம்ம ஃபேமஸான கோயில் அது. நான் இங்கே போயிருக்கேன், எங்கள் ஊருக்கு பக்கத்தில் தானே. ஸோ நான் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்திருக்கேன். அப்போ இந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. இப்போ வந்து வழிபடுறதுனால அங்கே வந்து ரொம்ப பெரிய சிலையாக இருக்கும். இங்கே வந்து குழந்த மாதிரி அழகாக குட்டியாக அழகாக இருப்பாங்க. அதனாலேயே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும் அம்மாவை. வளர்பிறை பஞ்சமிக்கு வரும்போதும் கூட்டமாக தாங்க இருக்கும். ஆனால் கொஞ்சம் தள்ளி பார்க்குற மாதிரி இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உள்ளக பக்கத்தில் போய் நின்று பார்த்து வழிபட்டு வந்தாங்க. நல்லா போலீஸ் ப்ரொடெக்ஷன் அது இதுன்னு சொல்லிட்டு திருவிழா நல்லா நிறையா பண்ணியிருந்தாங்க. முன்னாடி தான் விளக்கு போடுவோம். ஆனால் வந்துட்டு திருவிழா தேர் வரும்னு சொல்லிட்டு முன்னாடி விளக்கு போட விடாமல் சைடில் விட்டுருந்தாங்க. தேடிகிட்டே இருந்தோம், எந்த இடத்துலடா போடுறதுன்னு சொல்லிட்டு தேடி போயிட்டுருந்தோம். நம்மளுக்குன்னு ஒரு இடம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தா கண்டிப்பாக ஒரு இடம் வச்சுருப்பா அப்படின்ட்டு நடந்து முன்னாடியே போயிட்டோம். போனால் என்ன சாமி அங்கே இருக்குது, எங்கேயோ விளக்கு போடுற மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சிட்டே போனேன். கடைசி பார்த்தா முன்னாடி போய் நின்றுட்டு கோபுரத்துக்கு நிறையாவது போடுவோம் அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. சப்த கன்னியர்கள் இருப்பாங்கள்ல, வரிசையாக ஒரு 7 பேரோ எத்தனையோ பேர் அந்த நின்றுட்டுருக்காங்க பார்த்தீங்களா. கரெக்டாக அந்த வாராகியம்மன் எங்களை பார்க்குறாங்க. அதுக்கு நேராக விளக்கு போட்டுட்டு இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது மனசுக்கு. ஏன்னா நம்ம சாமிக்கு முன்னாடி போடணுன்றது ஆசையாக இருக்கும்ல. அவங்க பார்க்குற முகத்துக்கு நேராக போடும்போது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதெல்லாம் போட்டுட்டு அப்படியே விளக்கெல்லாம் போட்டுட்டு உள்ளக்க போய் வழிபாடு பண்ணலான்னு சொல்லி போனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு அரசியல்வாதி அவங்க வந்துட்டு தாம்பலத்தில் நிறையா தேங்காய் வாழைப்பழம்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணலான்னு சொல்லி வந்திருந்தாங்களா. ஸோ அதனால் அவங்கள நடுவில் சென்டரில் நிப்பாட்டி வச்சுட்டு சாமிக்கு அர்ச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ எங்களை நிற்க வச்ச உடனே ஒரு 5 மினிட்ஸாவது நின்றுப்போங்க. அப்படியே அம்மாவை பார்த்து ரசிச்சுட்டே இருந்தோம். சரின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்துட்டு எங்கள் அண்ணியோட வந்து ஒர்க் பண்ணுறவங்க வந்து சாமி ஃபோட்டோ கேட்டிருந்தாங்களா, வராகியம்மன் ஃபோட்டோ வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களுக்கும் வராகியம்மன் ஃபோட்டோ வாங்கிட்டு 2 வராகியம்மன் சிலையும் வாங்கிட்டு அப்படியே வளையலும் வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுங்க. நீங்களும் போயிட்டு வாங்க, செம்ம ஹாப்பியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.